ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது 2 டேஸ் பிஃபோர் எடுத்தது. அன்றைக்கி காலையில் லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணுற வேலை இல்லை. இன்றைக்கி அவங்க லீவ் போட்டிருக்காங்க ஆஃப் டே. அவங்களுக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு. அதுக்கப்புறம் வீட்லேயும் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதையும் முடிக்கணும். அதனால தான் ஆஃப் டே லீவ் போட்டிருக்குறாங்க. இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் கருணக்கிழங்கு, அதாவது மண்டைக்கார கருணன்னு நாங்கள் சொல்லுவோம், அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். காலையில் எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்காக தான், பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அதே தான். மதியத்துக்கு எங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் லஞ்சு. கொஞ்சம் வெளியில் கடைக்கு போகிற வேலை இருக்குது, போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் சமையல் பண்ணணும். அப்புறம் இந்த செம்பருத்தி பூவெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுங்க. ஆனால் இப்போ குட்டி குட்டி நிறைய முட்டெல்லாம் வச்சுருக்குது. அது எப்படி இன்னும் 20 நாளாவது ஆகும்னு நிறைய பூ வைக்கிறதுக்கு. அப்புறம் இந்த செடி பேர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். கீழ் வீட்டுக்காரங்க அவங்க ஆஃபீஸில் கொடுத்ததா சொன்னாங்க. ஆனால் வைக்கிறதுக்கு தாங்க இடம் இல்லை. இது ஏதோ ஒரு பூச்செடி மாரி தான் இருக்குது. எனக்கு இது என்ன செடின்னு தெரியல. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி பூச்செடிலாம் இருந்ததுன்னா நல்ல வெயில் படுற இடமா பார்த்து வைக்கணும். நம்மளுக்கு அதுதான் அந்த வசதி தான் இல்லை. இப்போ காமிக்கிற இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிழலாக தான் இருக்கும். இங்கெல்லாம் வச்சா வளராது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அந்த தென்னை மரத்துக்கிட்ட கொஞ்சம் வெயில் போடும். சரி, அங்கே இருக்கட்டும், அங்கே வச்சுருக்கிறேன். அது என்ன செடின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த கீழே போர்ட்டிக்கோல அந்த செடி இருக்கிற தென்னை மரம் சைடெலாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற வேலை இருக்குதுங்க. நானும் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னமோ இந்த வேலை செய்கிறதுக்கு என்னமோ இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குதுங்க, தோணவே இல்லை. அதனால தான் கொஞ்சம் கண்ணாபிடான்னு கிடக்குது. ஆனால் இங்கே இந்த தென்னை மரத்து சைடில் நிறைய துளசி தாங்க நாற்று விட்ட மாதிரி நிறைய இருக்குது. அது பிடுங்கி போடவும் மனசு வரல. அப்படி இருக்கிறத பார்த்தாலும் ரொம்ப கச்ச கச்சன்ட்டு ஒரு மாதிரி பார்க்கவும் அசிங்கமாக இருக்குது. அதனாலே எனக்கு க்ளீன் பண்ணணுன்னே தோணலை. அதான் இடம் அப்படி கிடக்குது. காலையில் இன்றைக்கி பசங்களை ஸ்கூலில் அவங்க தான் கொண்டு விட்டுட்டு வந்தாங்க. வந்ததுமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்தாச்சு. கொஞ்சம் கீழே வேலை இருக்குது. நம்ம வீட்டில் கார்ப்பரேஷன் வாட்ரு டேப் இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா வெளி சைடுலேருந்து தான் உள்ளே நாங்கள் கனெக்ஷன் எடுத்துருக்குறோம். அது என்னன்னு தெரியலங்க, லீக்கேஜ் ஆகுது. ரொம்ப தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்குது. அதை தான் கொஞ்சம் இப்போ சரி பண்ண சொல்லியிருக்கிறேன். அதனால் இன்றைக்கி அவங்க ஆஃபீஸ் லீவ் போட்டிருக்குறாங்க. ஒரு வாரமாகவே ரொம்ப தண்ணி அதிகமாக வெளியில் வருதுங்க. நம்ம வாசலுக்கு முன்னாடி குளம் மாரி தண்ணி நிற்கிது. சாயங்காலம் ஆனால் பாதி தண்ணி காஞ்சிருது, மீதி தண்ணி அப்படியே சாக்கடை மாரி தான் நிற்கிது. பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. சரி, அதை சிமெண்ட் வச்சு அடைக்கலான்னு சொல்லிட்டு நேற்றே சிமெண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் சிமெண்ட் வச்சு அடைச்சிருந்தாங்க வேறு இடத்துல. இப்போ அந்த இடத்த விட்டுட்டு இப்போ வேறு இடத்துல தண்ணி வந்துட்டுருக்குது. ரொம்ப அதிகமாக வெளியில் வருது. சரி பண்ணணும். சில்கியோட அம்மாங்க, அது சில்கி அம்மா குட்டி போட்டிருக்குது. அது எத்தனை குட்டி போட்டிருக்குன்னு தெரியல. இந்த சின்ன குட்டி தான் ஒன்றே ஒன்று தான். இப்போ இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கிட்ட சில்கி போய் ஒம்பு பண்ணிகிட்டு இருக்குது, இங்கே வரக்கூடாதுன்னு. ஏன் அதுக்கிட்ட போய் சண்டை போடுதா? சும்மா தானே இருக்குது. சாதனை பண்ணாலும் அந்த வேலை தான் பார்க்கணும். அவங்க கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. அது முடிச்சிருந்தா கீழே இறங்கி வருவாங்க. நான் ஃபஸ்ட்டு இறங்கி வந்துட்டு சரி சும்மா லைட்டாக வீடியோ எடுக்கலாமே அப்படின்ட்டு. அந்த கார்னரில் தான் நிறைய துளசி செடியெலாம் இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போது துளசி எல்லாத்தையுமே பிரித்து கட்டி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிட்ருக்கேன். அன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான நேரம் எப்பவும் வரும்னு தெரியல. அது வரைக்கும் இப்படி தான் கொஞ்சம் பார்க்க கண்ணாமண்ணான்னு தான் இருக்கும். அதனால் இந்த க்ளீனிங் வேறு செய்யணுன்னாலே கொஞ்சம் இப்போல்லாம் அலுப்பாக இருக்குங்க. ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆகிட்டேன் நான். அது இந்த வெயில் தாங்க காரணம். இந்த வெயிலில் வேலை செய்யணுன்னே தோணவே மாட்டேங்குது. நானும் வீடியோ எடுத்துகிட்டேன். அவங்களும் வருவாங்களான்னு பார்த்தா வரல. அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கி அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த பழைய பாத்திரங்கள்லாம் எடுக்கிற வண்டி வந்தது. வாரத்தில் 2-3 நாளாவது நம்ம தெருவில் இந்த வண்டி போகுங்க. நீ பாட்டணும்னு நினைப்பேன், இருந்தாலும் தோணாது. ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ ஃப்ரிட்ஜு வீணாக போயிடுச்சு இல்லைங்களா. அந்த ஃப்ரிட்ஜை தூக்கி போடவும் மனசு வரல. ஆனால் அந்த இடத்துல வேஸ்ட்டாக யூஸ் ஆகாமல் அப்படியே இடத்த அடைக்குதுன்னு தோணும். இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா என்னுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய அக்கா வாங்கி கொடுத்ததுங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் நல்லா உழைச்சிருச்சு. இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு. இதெல்லாம் சரி பண்ண வேலைக்கு ஆகாது. புதுசாக தான் வாங்கணும். இது தூக்கி போட மனசே இல்லாமல் தாங்க வச்சுருந்தேன். என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மேரேஜ் கிஃப்ட்டாக அக்கா மாமா ப்ரெசென்ட் பண்ணது. எனக்கு தூக்கி போடவே உண்மையிலே மனசே இல்லை தான். வேறு வழி இல்லை, தூக்கி தான் போட்டாகணும். இடத்தையும் வேறு அடைச்சிட்ருக்குது. ஆல்ரெடி 2 ஃப்ரிட்ஜ் ஏற்றிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் 2 ஃப்ரிட்ஜ் ஏற்ற வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல. நமக்கு ஃப்ரிட்ஜாகவே அமைதுன்னு அந்த அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க. கல்யாணத்தப்போ அந்த ஃப்ரிட்ஜு 10,000 11,000 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ பழசுக்கு 500 ரூபாய்க்கு தாங்க எடுத்துக்கிட்டாங்க.
தூக்கி போட்டாச்சு. இருந்தாலும் வந்து அதை எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, ஃப்ரிட்ஜ் இன்னும் வாங்கலையான்ட்டு. இன்னும் வாங்கலை. சம்மரே வந்து முடிய போகுது. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ஓட்டியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு. அது எப்போ வாங்க போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக வாங்கும்போது நான் ஷேர் பண்ணுறேன். அது ஃப்ரிட்ஜை தூக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடத்த தான் வந்து நானும் அவங்களும் வந்து சரி பண்ணிகிட்டு இருந்தோம். சரி பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து வேறு இடத்துலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. என்ன தான் ப்ராப்ளம்னே தெரியல. இது வெளியில் ஆள் அழைச்சிட்டு வந்து தான் வந்து அந்த இடத்துலலாம் வந்து ஃபுல்லாக குழி பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பைப் லீக்கேஜ் எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்துட்டு தான் சரி பண்ணணுமாட்டுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இப்போ வந்த அளவுக்கு தண்ணி வந்து அடுத்த நாள்லாம் தெருவில் வந்து தண்ணி நிற்கல, கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. சரி நாள் பார்த்துக்கலான்ட்டு இப்போதைக்கு விட்டுருக்குறோம். அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுமே மனசுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. அந்த இடத்த பார்க்கும்போதே எனக்கு என்னமோ மாதிரியே இருந்தது. ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது, வீடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் வந்து அக்கா வாங்கி கொடுத்த ஃப்ரிட்ஜை தூக்கி கொடுத்துட்டுமேனு ஒரு பக்கம் மனசு கஷ்டமாகவும் இருந்தது. அதனால தான் இவ்வளோ நாளாக வந்து வீணாக போனதுக்கு அப்புறமும் வந்து தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருந்தேன். சரி நானே மனசை தேத்திக்கிட்டு சரி எவ்வளோ நாளைக்கு தான் அதை வச்சுருக்க முடியும், தூக்கி போட்டு தானே ஆகணும் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். இனிமேல் புது ஃப்ரிட்ஜ் வாங்குற வரைக்கும் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுமே. ஏன்னா எனக்கு இந்த வீட்டில் சில இடங்கள் வந்து பிடிக்காது. அதில் இந்த ஒரு இடம் தாங்க வருசெல்லாம் அப்படியே அடைச்ச மாதிரி இருக்கும். பத்தாததுக்கு இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வர ஹால்லே போட்டதுனால ஹாலே ஃபுல்லாக வந்து பொருளாக நிறைஞ்சு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடம் டிவி பக்கத்தில் ஃப்ரிட்ஜ், அதுக்கும் பக்கத்தில் வாஷிங் மிஷின், இந்த சைடு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ன்ட்டு அந்த இடம் மட்டுமே கச்ச கச்சன்ட்டு இருக்கிற மாதிரியே இருக்குங்க. பத்தாததுக்கு அங்கேயும் ஒயர்லாம் நீட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து இடம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜு வந்து அந்த ஜன்னல்கிட்ட தான் வச்சுருப்பேன். மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து அந்த ஜன்னல்லாம் ஒட்டடை அடிப்பாங்க, ஃப்ரிட்ஜெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமும் இன்னும் வந்து ரொம்ப டீப் க்ளீனிங் வேலையெல்லாம் இன்னும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு பகல் டைமில் சுத்தமாக வந்து ஹாலில் இருக்கவே முடியாதுங்க, வேலை செய்யவே முடியாது. அதனால் ரொம்ப பெரிய லெவல்லாம் டீப் க்ளீனிங்லாம் வந்து பண்ணலை. சும்மா வந்து மேலோட்டமாக தான் வேலை பண்ணிகிட்ருக்குறேன். இந்த வெயிலெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாதாங்க வந்து ஃபுல் டீப் க்ளீனிங்லாம் வந்து பண்ணணும். இப்போதைக்கு வீடு பார்க்க கொஞ்சமாவது நீட்டாக அழகாக இருக்கணுங்கிறதுக்காக மேலோட்டமாக வேலையை பண்ணிகிட்ருக்குறேன், அவ்வளோதான். அதனால தான் வந்து நம்ம சேனலில் வந்து இந்த டீப் க்ளீனிங் விலாக்லாம் இன்னும் வந்து வரல, நான் வந்து ஷேர் பண்ணலை. ஏன்னா செஞ்சால் தானே நம்ம ஷேர் பண்ண முடியும். நான் செய்கிறதில்ல இப்போதைக்கு. உண்மையிலேயே வீட்டில் இருக்கவே முடியலைங்க. இந்த ஹாலில் அனல் ரொம்ப இறங்குது. ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க. லாஸ்ட் இயர் கூட அந்தளவுக்கு வெயில் இல்லை, ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. புது ஃப்ரிட்ஜ் வாங்குற வரைக்கும் அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுமேன்னு தான் வந்து இப்போ தூக்கி போட்டாச்சு ஃப்ரிட்ஜு. ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு பக்கம் வந்து இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுன்ட்டு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குது. அப்புறம் அந்த இடம்லாம் பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் போஸ்ட் ஆஃபீஸ் போகிற வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிமார்ட்டும் வந்து போயிருந்தோம். போயிட்டு 1-2 திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு. வந்து மதியம் நாங்கள் 2 பேருக்கு ஏதாவது சூடாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாங்கிற பிளானில் தான் காலையில் இருந்தேன். வந்தது இந்த வெயிலில் போயிட்டு வந்ததுமே வேலை செய்யணுன்னு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. காலையில் வடித்த சாதம் கொஞ்சோண்டு இருந்தது, 2 முட்டை இருந்தது. அதனால் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு முட்டை சாதம் மாரி வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சாதம் கம்மியாக தான் இருக்குது, அவங்க ஒரு ஆளுக்கு தான் வரும். சும்மா டேஸ்ட்டுக்கு மட்டும் 2 ஸ்பூன் நான் எடுத்துப்பேன். ஏன் ஒரு ஆளுக்காக வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கணும், கொஞ்சம் அலுப்பாக இருக்குதுங்க, வேலை செய்யணுன்னே வந்து தோணலை வெளியில் போயிட்டு வந்ததுமே. அதனால் அவங்க பசி தாங்க மாட்டாங்க. அதனால் வந்த உடனே அவங்களுக்கு சாப்பாடு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். முட்டை ரைஸ் தான் வந்து செய்யலான்ட்டு. டிமார்ட்டில் வரும்போதே பன்னீர் வாங்கிட்டு வந்திருந்தேன், தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பன்னீர் வந்து எனக்கு கிரேவி மாரி பண்ணி கொடுன்னாங்க. கிரேவிலாம் பண்ண முடியாதுங்க, என்னால் கிச்சனில் நின்று வேலை செய்ய முடியல, வேணால் 65 மாரி வேணால் வந்து பண்ணி தரேன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டாங்க. 65 ரெடி பண்ணோம்னா பசங்களுக்கு ஈவினிங்க்கு கொஞ்சமாக ஸ்நாக்ஸு லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். அதனால தான் இப்படி பிளான் பண்ணிக்கிட்டேன். இது ஹோம்மேடு 65 மசாலா தாங்க, ஊர்லேருந்து இப்போ வரும்போது வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதை போட்டு தான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறது கிடையாது, தோசைக்கல்லில் போட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் இருக்குது, நமக்கு வந்து இந்த டீ காஃபி இருந்தாலே போதுங்க, சோறு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த ரைஸ் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இந்த 65 ஒன்று 2 சாப்பிட்டுட்டு டீ போட்டு ரஸ்க் தொட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு நான் நினச்சிட்ருக்கேன். மற்ற நாட்கள்னால் கூட நம்ம வீட்டிலே இருந்தோம்னா வந்து என் ஒரு ஆளுக்கு ஏதாவது வந்து செய்யணுன்னா நான் கொஞ்சம் வேலை மெனக்கிட மாட்டேங்க, பிடிச்சது செஞ்சு சாப்பிடுவேன். இப்போ வெளியில் போயிட்டு வந்ததுனால தான் வேலை செய்ய வந்து தோணலை, கொஞ்சம் அலுப்பாயிடுச்சு. அவங்களுக்கு வேறு வழியில் செஞ்சு தான் கொடுத்தாகணும், ஏன்னா அவங்க பசி தாங்க மாட்டாங்க. அதனால் வந்த உடனே அந்த டயர்டு பார்க்காம நான் செஞ்சுட்டேன். இப்போ சாதம் வடிக்கணும்னு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறனால தான் எனக்கு நான் டீயோடு வந்து விட்டுக்கிட்டேன். முட்டை சாதம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மதிய டைமில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து முட்டை இருந்ததுன்னா அதுமாரி வந்து சூடாக செஞ்சு
சாப்பிட்டுப்பேன் சாதம்லாம் இருந்ததுன்னா. வேறு ஒன்றும் இல்லைங்க, எண்ணெய் ஊற்றி இந்த கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் சேர்த்துப்பேன், அப்படி இல்லைன்னா 2 பூண்டு பல் போட்டு தட்டி போட்டுப்பேன். அதையும் நல்லா வதக்கிட்டு இருக்கிற என்னென்ன மசாலாலாம் வச்சுருக்குறோன்னு, இந்த கரம் மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாம் இருந்ததுன்னா அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு வடித்த சாதத்தை கடைசியாக சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுட்டு மல்லித்தழைலாம் இருந்தால் போட்டு இறக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எனக்கு மட்டும்னா கொஞ்சம் ஆயில் நல்லா கொஞ்சம் சேர்த்துப்பேன். அவங்களுக்கு ஆயில் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்கிறனால கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு பக்கம் இந்த ரைஸ் ரெடி பண்ணிகிட்டே தான் 65 வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஹோம்மேடு வெறும் 65 மசாலா மட்டும் தாங்க வந்து சேர்த்து அந்த பன்னீர் 65 மாரி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. ரைஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் டீ போட்டு குடிச்சிட்டேங்க. அன்றைக்கி காலையில் மதிய பொழுது இப்படி தான் வந்து போச்சு. அன்றைக்கி டிமார்ட் போயிட்டு வந்தது வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேங்கிறத நான் நாளைக்கு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு விலாகாக தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.